அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஷன்மா 2024 நம்ம டேஷ்போர்டு ஜன்னந்தளம் டேஷ்போர்டுக்கு ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும், என்ன மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா வீடியோ கடைசியில் நீங்கள் விட்டு போன, அதாவது ஒரு நாள் நாங்கள் போடாமல் விட்டு போன ஃபோட்டோஸை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்னோடய மொபைலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ரா ப்ரௌசர் இல்லைன்னா டேரெக்டாக கூகுள் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கூகுள் குரோமு எதில் வேணாலும் நம்ம வந்து போய் ஜன்னந்தளம் டேஷ்போர்டுக்கு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நான் வந்து ஓப்ரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்ரா ப்ரௌசர். நான் டேரெக்டாக ஓப்ரா ப்ரௌசரை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய ஓப்ரா ப்ரௌசரோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து போஷான் அபியான் .gov.in டைப் பண்ணி இங்கே சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்க்ரீன் இப்படி வந்துடும். ஸ்க்ரீன் இப்படி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் 3 கோடு இருக்கும். ஸோ இந்த 3 கோடு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த 3 கோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட், கேலரி, டேட்டா என்ட்ரி. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா என்ட்ரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா என்ட்ரியை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா என்ட்ரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி லாகின்ங்கிறது வரும். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி லாகினில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிசி கிட்ட கேட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிக்கோங்க. இப்போ என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம இங்கே டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? யூசர் ஐடியை நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். நான் அடுத்தது வந்து பாஸ்வேர்டையும் நம்ம இங்கே கையில் டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து ரிமைண்டர் மீன் இருக்கும். இந்த ரிமைண்டர் மீயை இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் மறக்காமல் கீழே இருக்க ரிமைண்டர் மீயை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின்ங்கிறத கொடுத்துருங்க. இந்த லாகினை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்மை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் ஸ்டார் மார்க் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள ஆக்டிவிட்டி அப்லோடே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பு, இந்த குரூப்பில் வந்து போஷன்மா இது வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம இது செலெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தீம். இப்போ இந்த தீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீமை இங்கே செலெக்ஷன் பண்ணுறோம். இந்த தீமை செலெக்ஷன் பண்ணுறதுல நமக்கு ஒரு 6-7 தீம் கொடுத்துருக்காங்க. இந்த தீமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அனிமியாவை பற்றி நான் செலெக்ஷன் பண்ணுறேன். நான் அனிமியாவை பற்றி நான் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அனிமியாங்கிறத செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிஃபால்ட்டாகவே செட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெவல் இருக்கும். இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் லெவலில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்களா இல்லை செக்டார் லெவலில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்களாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம இதை தான் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணோம். நான் வந்து ஒரு சிலர் வந்து நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணேன்பாங்க, ஆனால் அது வந்து டேரெக்டாக பிளாக் லெவலில் போய் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுறதுல தான் நம்ம பிளாக் லெவலில் போடுறோமா இல்லை நம்ம சென்டருக்கு போடுறோமா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ஏடபிள்யூ சென்டர், நான் ஏடபிள்யூ சென்டரை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சென்டரை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம சென்டரை வந்து சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த சென்டருக்கு போட போகிறீங்களோ அந்த சென்டரை சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி இங்கே செலெக்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போ எந்த தேதியில் இன்றைக்கி தேதியில் போடுறோன்னா இன்றைக்கி தேதியில் டேட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு, சில்ட்ரன்னு, இது 2 மட்டும்தான் நமக்கு ப்ரீவியஸாக இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அடலசன் கேலுங்கிறத புதுசாக ஒரு டாப்பிக்கு புதுசாக எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிறத கவுண்ட்டு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் இங்கே மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இதில் கலந்துக்கிட்டவங்களை பார்ட்டிசிபேட்டோட போட்டாச்சு. பாருங்கள், அடலசன் கேலில் வந்து நான் 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதை 4ஐயும் போட்டாச்சு.
இந்த ப்ரௌஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அப்லோட் பிக்சர்ஸில், இந்த அப்லோட் பிக்சர்ஸில் ப்ரௌஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 MBக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரௌஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 MBக்குள்ளே ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்படி இல்லை எனக்கு 2 MBக்கு மேலே இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணி சைஸை குறைச்சிக்கணும். சைஸை குறைச்சதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டாந்து போட முடியும். ஸோ அதனால் இங்கே ப்ரௌஸ் ஃபைலில் போய்ட்டேன். ப்ரௌஸ் ஃபைலில் போனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்பத்தில் எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரீசெண்ட்லேயே இருக்குது அந்த ஃபோட்டோஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதையுமே இங்கே டைப் பண்ணாதீங்க. எனக்கு அதை பற்றி ஏதாவது சொல்லணும் விருப்பம் இருந்ததுன்னா இங்கே டைப் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே சப்மிட்டு, இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணுன்னா இங்கே மேலே இருந்து வரணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் தீமாக நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இது நம்ம ஆர்கனைசேஷனும் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் பிளாக்கா இல்லை செக்டார் லெவலாங்கிறத இங்கே லெவலில் செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அங்கன்வாடி சென்டரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிடணும். என்ன தீமில் பண்ணுறோங்கிறதையும் செலெக்ஷன் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் முன்னாடி நாள் போடலை, இப்போ நான் இன்றைக்கி வந்து அந்த நேற்று போடாத ஃபோட்டோவை நான் இங்கே போடணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் டேட் வந்துருச்சு. கீழே 5ஆம் தேதி 6ஆம் தேதியெலாம் ஹைடாக நிற்கிது. ஓகேங்களா, இதே மாதிரி இந்த ஹைட் ஆகிறதுக்குள்ளே இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இப்போ இன்றைக்கி போடலாம். நான் 1ஆம் தேதி போட மறந்துட்டனாலும் இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதிக்கு நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இல்லை 2ஆம் தேதிக்கு நான் மறந்துட்டனாலும் நான் 2ஆம் தேதிக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் 1ஆம் தேதி சண்டே நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலை. இப்போ சண்டேக்கு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த 1ங்கிறது ஹைட் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி மறைஞ்சு போகிறதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி விட்டுட்டேன், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டாலும் நான் திங்கள் செவ்வாயிலையோ 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் நம்ம இங்கே அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே நம்ம 1ங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு செட் கொடுத்துருங்க. ஸோ இதில் என்னென்னா இங்கே மேலே ஃப்ரம் டேட்டில் என்ன டேட் கொடுக்குறீங்களோ அதே டேட்டை செகண்ட்லேயும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அடல்ட்டு நீங்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே போட்டுருங்க. இங்கே இதில் வந்து அடலசன் கேல கம்பல்சரி அப்டேட் பண்ணணுங்க. அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கே உள்ளே போக முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு, அதாவது ஆண் பெண் ப்ளஸ் குழந்தைங்களில் ஆண் பெண்ணை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அடலசன் கேல் வளர்லம் பெண்களுக்கும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த என்ட்ரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளேயே அப்லோட் பண்ண முடியும், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சைஸை 2 MBக்குள்ளே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ ஃபோட்டோஸ் எங்கே இருக்குதோ அந்த கேலரியிலேருந்து செலெக்ஷன் பண்ணி ஃபோட்டோஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஃபோட்டோஸோட நம்பரோ இல்லை பேரோ கீழே வரும். ஸோ அந்த வந்துருச்சுன்னா இங்கே கன்ஃபார்மாக வந்துருச்சுன்னா ஓகே ஃபோட்டோஸ் இங்கே அப்லோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இங்கே வரல, நான் எத்தனை தடவை கொடுத்தாலும் இங்கே வரல அப்படின்னா சைஸ் வந்து 2 MBக்கு மேலே இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே வந்து நம்பர்ஸோ நேமோ எதுவும் இல்லாமல் சைஸு கீழே மேக்ஸிமம் சைஸ் 2 MB கீழே எதுவுமே வேறே வரல, நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் இங்கே எதுவுமே வர மாட்டேங்குதுன்னா அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MBக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபோட்டோஸ் இங்கே வந்து உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்குறது விருப்பம் இருந்தால் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இல்லை அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. இது மேண்ட்ரேட்டரியும் இல்லை. இங்கே பாருங்கள் ஸ்டார் மார்க் இல்லை, ரெட் கலர் ஸ்டார் இல்லை. ஸோ அதனால் அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது இங்கே சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது இங்கே தப்பு பண்ணியிருந்தீங்க, தவறுதலாக எதுவுமே செலெக்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் இங்கே பாருங்கள் அதை மறுபடியும் நம்ம செலெக்ஷன் பண்ணுற மாதிரி போயிடும். பாருங்கள், ஓகேங்களா, செலெக்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் செலெக்ஷன் ஆஃப் தீமை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணாமல் இருக்குது. இங்கே நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே பிளாக் லெவலு சென்டர் லெவலில் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணோம். இதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்த சென்டருக்கு போய் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணுங்கள். இங்கே டேட்டும் வந்து பாருங்கள், டேட்டும் வந்து நம்ம எந்த தேதியில் போட போகிறோமோ டேட்டையும் இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிறதையும் இங்கே நம்ம போட்டுட்டு அடலசன் கேர்ள்ஸும் நம்ம போட்டுட்டு இங்கே ஃபோட்டோஸை இங்கே பாருங்கள் நான் சப்மிட் இங்கே கொடுக்குறேன். பாருங்கள் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கொரிஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி தரப்படும். உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கப்படும்.
ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.